நக்ஷத்ரா, என்னடி இது? செர்ரியோட போட்டோவுக்கு யாரை மாலை போட்டது? யார் போடுவாங்க மம்மி? நான் தான் போட்டேன். பாத்தீங்களா இந்த மாலையில செர்ரி பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கா? சீ, வாய மூடு. முதல்ல எட்றியாத. கொஞ்ச நேரம் இருக்கட்டும் மம்மி. எவ்வளவு நாள் தான் இவன் சாவ நம்ம மறைச்சு வைக்க போறோம்? எல்லாருக்கும் தெரியட்டும். அம்மாடி, பேபி ஒரு மார்க்கமா தான் இருக்க போல இருக்கு. செரி செத்து போனத பத்தி நான் உளறிடுவேன்னு நீ சொன்ன. பேபி நேரடியாவே செரிய நான் தான் கொன்னேன்னு போஸ்டர் அடிச்சு சொல்ற மாதிரியே தெரியுதே. வாய மூடு. எனக்கும் அதுதான் டென்ஷனா இருக்கு. ஐயோ, உங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நான் உட்காருங்க. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஆமா மீரா, சிஏ சார் வந்திருக்காரு, காஃபி எடுத்துட்டு வாமா. எங்க செரியை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா சார்? விசாரணை போயிட்டு இருக்கு சார். நீங்க அனுப்பின போட்டோஸை சிட்டியில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். உங்களை பத்தி சொல்லி கேஸை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணுங்கிறதையும் நாங்க விவரமா சொல்லியிருக்கோம். ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். க்ளூவெல்லாம் வேண்டாம் சார். என் புள்ள நல்லா இருக்கான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். அவனுக்கு ஃபோன் பண்ணா அவனுக்கு ஃபோன் லைன் போக மாட்டேங்குது. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு என் மனசு ஒரே பதட்டமா இருக்கு சார். பயத்துல என் நெஞ்சே எங்க வெடிச்சு போயிடுமோன்னு எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. சில டீட்டெயில்ஸை விசாரிக்க வேண்டியிருக்கு. எந்த ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கெல்லாம் போனாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வேணும். வாமா, இப்படி வந்து உட்காரு. சொல்லுங்க சார். ஊட்டியில நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருந்தீங்க, எங்கெங்கெல்லாம் போனீங்க? ஊட்டி ராயல் பேலஸ்ல தங்கி இருந்தோம் சார். அங்க நாங்க எங்கேயும் வெளியே போல. அப்படியே நம்ம ஜாலியா எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேட்டா கூட அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. எப்பவும் சைலண்டாவே தான் இருப்பாரு. அப்படின்னா செரிக்கு உங்களை பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? எங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. என் டாடி சொன்னதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா அவரை விரும்ப ஆரம்பிச்சேன். ஆனா அவன்கிட்ட எந்த மாற்றமும் தெரியல. பூமிக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் என் கழுத்துல சடனா அந்த செரி தாலியை கட்டினான். ஓ, அப்படின்னா உங்க கல்யாணத்துல இவ்வளவு பெரிய கதை இருக்கா? அவருக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்ற, அதே மாதிரி நீயும் அவரை விரும்புற மாதிரி நடிச்சியா என்ன? சரியான நேரம் பார்த்து நீயே செரிய ஏதாவது பண்ணிட்டியா என்ன? மாமா மாமா மாமா, என்னடா? அங்க பாரு, யாரோ செத்து போய் கிடக்குறாங்க மாமா. வா போய் பார்க்கலாம். வா போலாம்.
ஏதோ பெரிய வீட்டு புள்ள மாதிரி இருக்கிறான் மாமா. ஆமாமா, உசுர் இருக்கான்னு பாரு. இதோ பாக்குறேன். மாமா மூச்சு நிற்கு மாமா. அப்படின்னா உயிரோட தான் இருக்கிறான். சீக்கிரம் சரி வா, ஆஸ்பத்திரி போலாம். சீக்கிரம் தூக்கு. தேங்க்யூ சார். நீங்க போங்க, நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். மாமா 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 இங்க பாருங்க, நீங்க மாமாவை கை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு மூணாவது மனுஷனா மாத்திடாதீங்க. இன்னைக்கு நீங்க இப்படி வெளியில வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே மாமா தான். அவரு முன்கூட்டியே எல்லாம் கணிச்சிருக்காரு. எப்போ நீங்க வந்து அந்த எஸ்பி சூர்யா மேல கை வச்சீங்களோ அப்போல இருந்து அவனால உங்களுக்கு எப்ப வேணாலும் ஆபத்து ஏற்படலான்னு உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ அப்பாயிண்ட் பண்ணாரு. அம்மாடி பூமி, என்ன தடுக்காதீங்க மாமா, என்ன பேச விடுங்க. நீங்க செஞ்ச நல்ல விஷயம் தெரியாம போச்சுன்னா இவரோட பார்வையில நீங்க எப்பவும் கெட்டவரா மட்டும்தான் இருப்பீங்க. இன்னைக்கு அந்த வீடியோவை டிஐஜி சாருக்கு நாங்க காட்டினோம். அதை காட்டினதுனாலதான் இப்ப நீங்க வெளியில வந்திருக்கீங்க மாமா.